இது ஒரு சிம்பிளான டிராயிங்கு. தக்காளி இது வேற ஒன்றும் இல்லை. பேங்கில் விட்டு ஒரு வட்டம் போட்டுக்கிங்க. 2 வட்டம் போட்டுருங்க. ஹெச்பி வச்சு போடுறோம். நீங்கள் கை வச்சு இதே மாதிரி வட்டம் போட வேண்டாம். வளையல் வச்சு நல்ல ஒரு வட்டம் போட்டுக்கிறீங்க. சிம்பிளான டிராயிங். லைட்டாக போட்டுக்கணும், அப்போ தான் அழிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் தப்பாக இருந்ததுன்னா. சரியா? என்றைக்குமே டிராயிங் அவுட்லைன் போடுறது லைட்டாக தான் இருக்கணும். ரெண்டு வட்டம் அப்படி போட்டுக்கிறீங்க. ஈக்குவலான வட்டம் வளையல வச்சு நான் என்னோட இதுக்கு போட்டுக்கிட்டேன். நான் ஃப்ரீ ஹேண்டில் போட்டேன், ஆனால் நீங்கள் வந்து வளையல் வச்சு தான் போடணும். அப்போ தான் ப்ராப்பராக இருக்கும். ஷேடிங் நீங்கள் அதில் பழகும் போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சரியா? இதில் வந்து எல்லாமே இருக்கும். இப்படி தான் எல்லா டிராயிங் வரையணும், ஷேடிங் பண்ணோம். இதுதான் மேட்ரு, வேற ஒன்றும் இல்லை. வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம உள் பக்கத்தில் உள்ள ஃபோட்டோ வந்து அழிச்சிக்கிறோம். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு தக்காளி ஆச்சு. சரியா? இப்போ நம்ம இந்த இடத்துல போட்டோம் இல்லையா, இந்த இடத்துல போட்ட இடத்துல நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் பேஜ் கொடுத்துருக்கோம்ல, அதை பார்த்து வரைங்க. அழகா அதுக்கு தகுந்த மாதிரி அதை பார்த்து பார்த்து எவ்வளோ கேப் இருக்கு என்ன இருக்குன்றத பார்த்து கரெக்டாக அவுட்லைன் போட்டுக்கிறீங்க. இல்லையா? அவ்வளோ போட்டுக்கிறீங்க. அவுட்லைன் போட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஷேடிங் ஸ்டார்ட் பண்றோம். சின்ன சின்ன டிராயிங்ல இருந்து போவோம், அப்பதான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். இப்போ மேல உள்ள இது வரைஞ்சாச்சு. அப்போ இந்த காம்பு வந்து இங்க வருது, தக்காளியோட காம்பு. எப்படி எங்க வருது அப்படின்றத அப்சர்வேஷன் பண்ணி வரையணும், வேற ஒண்ணும் இல்லை.
அவுட்லைன் பார்த்து எப்படி இருக்குன்றத இதே மாதிரி வரைஞ்சிக்கணும். தக்காளி அவுட்லைன் வரைஞ்சிட்டு போனோமா. இப்போ நம்ம பின்பக்கம் உள்ள தக்காளியில ஷேடிங் பண்ணிட்டோமா. அதே மாதிரி பென்சிலை பின்னாடி பிடிக்கிறோம். கார்னர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். இது ரப்பிங் மெத்தட் தான். பென்சிலை ஃபிளாட்டா வச்சிருக்கோம். ஒரே மாதிரி ஸ்டார்ட் பண்றோம். ஹெச்பி பென்சில் இந்த ஹைலைட் எடுத்து விட்டுட்டு வெள்ளையா இருக்க எடுத்து விட்டுட்டு மற்ற இடத்துல ஃபுல்லா கலர் அடிக்கிறீங்க. லைட்டா ரொம்ப டார்க்கா பண்ண வேண்டாம். இந்த வெள்ளையா இருக்குல்ல அந்த இடத்த விட்டுட்டு மற்ற எல்லா இடத்துலயும் டார்க் இது ஷேட் பண்றீங்க. ஹெச்பி பென்சில் வச்சு கலர் அடிக்கிறீங்க. ஒரே பக்கத்துல இருந்து அடிச்சுட்டு போகணும். ரெண்டு பக்கத்துல இருந்து அடிச்சிடக்கூடாது. இந்த தக்காளிக்கு பின்னாடி இந்த தக்காளி இருக்கிறதுனால அந்த டச் ஆகிற இடத்துல வந்து நமக்கு டார்க் இருக்கும். வெளிச்சம் வந்து படாது இல்லையா, அது நிழல்னு வச்சுக்கலாம். லாஜிக்கா நம்ம வந்து ஷேட் பண்றோம், ஃபிளாட் பண்றோம். அந்த வட்டத்தை விட்டு வெளியில வந்துடக்கூடாது. இது வேணா ஷேட் பண்றோம்னா சிம்பிளான டிராயிங் தான், எல்லாருக்கும் ஈஸியாக தான் இருக்கும். சர்க்கிள் போட்டிருக்கீங்க, இந்த காம்போ போடுறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். வேற ஒண்ணுமே இல்லை, அதை பார்த்தே வரைஞ்சிருங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி இங்க வரைஞ்சிடும். அடுத்த தக்காளியில் முன்னாடி இருக்க தக்காளி அந்த வெள்ளையா இருக்க இடத்த விட்டுட்டு அந்த எல்லா இடத்துலையும் கலர் அடிக்கிறோம். இப்போ 2B எடுக்கணும்னா, இப்போ 2B எடுக்கிறோம்ல, இப்போ லைட்டா டார்க்கா இருக்க இடத்துல, ரொம்ப டார்க் கிடையாது, லைட்டா இருக்க இடத்துலயும் இன்னொரு லேயர் கொடுக்கணும். 2B பென்சில் வச்சு அதே பென்சில் பின்னாடி தான் பிடிக்கிறீங்க. முன்னாடி பிடிச்சிங்கன்னா ப்ரெஷர் கூடிரும்.